வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை சமூகம் சார்ந்த தத்துவச் சிறுகதைகளாம். அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் டிவி சேனலுக்கும் வணக்கங்கள். என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற ரசிகப் பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன். வாருங்கள், இன்றைய சிந்தனைக்குரிய கதை தலைப்பானது வாலிப காதலின் புனிதம். ஒரு நாள் நன்கு உறங்கிக் கொண்டிருந்த கணவனாம் அறிவு அழகனை மனைவி துர்கா அவசரமாக தட்டி எழுப்பினாள். காரணம், காதலுக்கு கண்ணில்லை என்ற உணர்வுடன். மேலும் இன்றைய அவசர காதலின் புனிதம் கெடுகிறதா என்றும் யோசித்தவளாய் விரைவாக சென்று தன் கணவனை தட்டி எழுப்பியவள், ஏங்க சீக்கிரமாக எழுந்துறீங்க, புரண்டு படுக்காதீங்க, எங்கதை பாருங்க, நம்ம பையன் என்னடி நடுங்குற, என்ன உளர்ற, என்னடி சொல்கிற, வீட்டை விட்டு எங்கோ பதற்றத்தில் ஓடுறானுங்க, அதான் எனக்கு பதறுது, ஈரக்கொலையெல்லாம் நடுங்குதுங்க. எந்த பக்கமாக போகிறான்? அந்த மலைப்பக்கமாக தலைதெறிக்க ஓடுறாங்க. ஏதாவது அவனுக்கு விபரீதம் ஆகிடப் போகுதுங்களோ? ஆகிடுமாங்க. தவிக்காதடி, பதறாத. பக்குவம் அடையாத வாலிப வயது அவனுக்கு. நாம் தடுத்தாலும் நம் கோபாலன் அந்த இளம் அழகி கோமதியின் முடிவை நினைத்தும் இரவு பூரா உறங்காமல் புலம்பிக்கிட்டே கிடந்தானுங்க. அதை நானும் பார்த்துக்கிட்டே கிடந்தேனுங்க. அதான் அவன் ஓடுற வேகத்தை பார்த்தோன்னா பயமாக இருக்குது. எங்கே போய் என்ன செய்வானோ தெரியவில்லை. அதுவும் அந்த எதிரில் உள்ள மலைப்பக்கமாக ஓடுறான். அதில் ஏறி ஏதாவது வாயப்பொத்து அப்படியெல்லாம் சொல்லாத, அவன் செய்ய மாட்டான். இல்லைங்க, இவன் ஒரு கோழைங்க. ஆனால் அவளுக்கு வேறு ஒரு இடத்துல கோமதிக்கு கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டதால் இவன் அதை தாங்கிட முடியாமல் இரவு பூரா புரண்டு கொண்டே விழித்து கொண்டே கண்ணீர் சிந்து கொண்டிருந்தானுங்க. அவனால் தூங்கவும் முடியவில்லை. அதனால் உயிரை விடவும், சண்டாளி அப்படியெல்லாம் சொல்லாதே, அந்த வார்த்தையை சொல்லாதே, எனக்கும் கண்ணீர் வருகிறது. அப்படி இல்லைங்க, உயிரை விடவும் துணிந்து விட்டான் போல இருக்குங்க என்று கண்ணீர் சிந்தினாள். அப்படி சொல்லிக்கொண்டே துர்காவும் அறிவழகன் பின்னால் நடந்து செல்ல, ஓடிச் செல்ல, வேகமாக அங்கே மலைப்பக்கம் தலைதெறிக்க இவர்களும் பறந்தனர் என்றே சொல்ல வேண்டும், அந்த மலைப்பகுதியின் பக்கமாக. ஆனால் அப்போது அங்கே எதிர்பார்த்தபடி காதல் இல்லையேல் சாதல் என்ற முடிவுடன் அடைந்தால் மகாதேவி, அடையாவிட்டால் மரணதேவி, அடைந்தால் இந்த மலை உச்சியின் முகடுதான் எனக்கு இறுதி நிலை என்று கருதி மலை உச்சியை நெருங்கி கீழே குதித்து உயிர்விட துணிந்தவன் கோபாலன் தாய் தந்தையரின் புண்ணியத்தால் சற்று யோசித்து தடுமாறி நின்றான். காதலிக்காக உருகவும் கரையவும் தன்னால் முடியும் என்பதை இந்த உலகத்தவர்க்கு உணர்த்த சாதலை, வீழ்தலை, உயிர் பிரிதலை தேர்ந்தெடுத்தவன் தன் பெற்றோர்களையும் மறந்தே போனான். இதுதான் தலைவிதி. தன் வேலை, தன் சுற்றம், தன் நட்பு யாவற்றையும் இந்த இளம் அழகி கோமதியின் பொருட்டு உதறி தள்ளிடவும் தயாராகிவிட்டான். காதலை தவிர வேறு எதுவும் முக்கியம் இல்லை என்று எண்ணியவனுக்கு சாதல் ஒன்றே, இறப்பு ஒன்றே சரியான முடிவு என்று கருதிவிட்டானோ? பெற்றோர்களும் ஓடிவரும் நிலையிலும் கோபாலன் போன்ற இளம் மனதுக்கு அழகிய அத்தியாயமாக தெரிவது காதல் ஒன்று மட்டுமே. குழந்தை மனமே நம் கோபாலுக்கு. இன்னும் முதிர்ந்த மனம், பக்குவ நிலை வரவில்லையே அவனுக்கு. என்னங்க பண்ணுறது? சரி, புலம்பாதே, வா, எனக்கும் பாசமில்லாமல் இல்லை. அவசரப்பட்டு எதையும் சொல்லாதே. அவசரப்பட்டு செல்கின்றான் நம் மகன். அதுதான் நமக்கு இப்போ சிந்தனை. காதலில் தான்
குழந்தை போல் அடம்பிடிக்கிறானுங்க. அந்த குழந்தை மனமும் வளர்கிறது அவனிடத்தில். காதல் வாழ்வில் என்றும் முக்கிய அம்சம்தான். காதல் என்பது என்ன சொல்கிறாய்? ஆமாங்க, காதல் என்பது எவர்க்கும் வாழ்வில் முக்கிய அம்சம்தான். ஆனால் முடிவான இறுதியான அம்சம் இல்லையே. அதை ஏன் அவன் சிந்திக்கவில்லை? அதை நம் மகன் உணரவில்லையே. சரி, புலம்பாதை, எனக்கும் அழுகை வருகிறது. அந்த காதலி கோமதி போன்ற ஒன்றை இழந்து விடுவோமோ என்ற தவிப்புதான் அவனுக்கு. அவள் நினைப்புடன் தன் உயிரை முடித்து கொள்ள தயாராகிவிட்டான் போல் உள்ளது. அவசரப்படுகிறானே. என்னங்க, என்ன ஏதாவது செய்தா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நெஞ்சை சிறிது அடைப்பது போல் உள்ளது. நீங்களும் கலங்காதீங்க, என்னாலையும் தாங்கிக்க முடியாது. கோமதியோ அப்பொழுது தம் மனதுக்குள் நம் தகுதிக்கும் எட்டாத பணக்கார வீட்டு பெண் அவள். தன் முடிவு சரியே என்று அவள் எண்ணிவிட்டாள். ஆனால் இவன் கோழையாகிவிட்டான். கடவுளே, அவனை காப்பாற்று. அவன் கீழே முகட்டில் ஏறி குதிப்பதற்குள் எங்களை அவனிடம் எப்படியாவது சேர்த்து விடு. நாங்கள் செய்த தான தர்மங்கள் வீண் ஆகிவிடக்கூடாது. வயதான காலத்தில் எங்களுக்கும் எங்களின் மனம் மட்டும் என்ன நினைத்தாலும் எங்கள் மனம் மட்டும் முன்னே ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் நாங்கள் வேகமாய் இந்த வயதில் அவன் வேகத்திற்கு ஒத்து அவனை பிடிக்க முடியவில்லையே என்று தவித்தனர். அவ்வாறான நிலையில் திருமதி துர்காவும் ஓடிக்கொண்டும் நடந்து கொண்டும் இருக்கையில் தன் மனதுக்குள் சில எண்ணங்களை ஓடவிட்டாள். அதாவது, அவள் நினைத்தாள், காதல் என்பது வாழ்வின் ஜீவசக்தியோடு வாழ்வதற்கான ஊக்கமும் கொடுக்கும் உன்னத உறவுதான் என்றாலும் தகுதி அந்தஸ்தால் அவன் நம் மகன் தலையெடுத்து நினைத்தபடி நடக்கவில்லை. ஏங்க, உண்மையான காதல் உயிரை கொடுத்து நிற்கும். அந்த காதல் வழி கர்ப்பத்தில் மற்றோர் உயிர் உருவாகுமுங்க, சாகாதுங்க. அப்படி இருக்க தூய காதல் என்பது உயிரை குடிக்காதே. சரிதானுங்க? சரி, புலம்பாதே, ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதே. இழக்கப் போகும் காதல் வழி என்பது ஒரு வகையான சுகமான நினைவுகள் தாங்க. காதலர்களை விட காதல் நினைவுகள் பெரிது என்று அவன் பக்குவத்தால் கருதி கொண்டு தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு நம் மகன் கோபாலன் மீண்டும் நம்மிடம் வந்து சேர மாட்டானா? காதலுக்கு கண்ணில்லை என்பதை தன் தகாத செயலால் உணர்த்துகின்றானே. கண்ணில்லாதவர்கள் கூட கோல் குச்சி கொண்டு தடவி பார்த்து அதை தாண்டி செல்கிறார்களே. தன் புத்தியால் இவன் தாண்டி செல்லக்கூடாதா என்று எண்ணிக்கொண்டிருக்கையில் அப்போது மலைப்பகுதியில் முழுவதும் ஒரு கண்ணதாசன் திரைப்பட பாடல் ஒலி ஒன்று கேட்டது. அது என்ன பாடல்? நாமும் கேட்போம். பருவம் வந்த அனைவருமே காதலிப்பதில்லை, காதலிக்கும் அனைவருமே மனமுடிப்பதில்லையே, மனமுடிக்கும் அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லையே, சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லையே. பருவம் வந்த அனைவருமே காதலிப்பதில்லையே, காதலிக்கும் அனைவருமே மனம் முடிப்பதில்லையே, மனம் முடிக்கும் அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லையே, சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லையே என்ற பாடல் வரிகள் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப ஒலித்து கொண்டிருக்கே இருக்கையில் அதை கேட்ட கோபாலன் தன் மனம் திருந்தி எதிரே தன் பெற்றோர்கள் வந்து கொண்டிருப்பதை அறிந்து அவர்களை நோக்கி ஓடோடி வந்து கொண்டிருந்தான். தாய்ப்பசுவை கண்ட கன்று போல திருந்திய மனதுடன் என்றே சொல்ல வேண்டும். அந்த கண்ணதாசன் பாடலுக்கு நாமும் நன்றி சொல்வோமே. மேலும் இக்கதை வழி நாம் உணர வேண்டியது, காதல் நினைவுகள் மட்டிலும் சாவதில்லையே. நீ ஏன் சாக வேண்டும் கோபாலா? கோபாலன் போன்றோர்களே, ஒன்று சொல்கிறேன், காதலுக்காக உயிரை விடுவது புனிதமல்ல. உனக்கென ஓர் புனிதவதி பிறந்திருப்பாள் பைங்கிளி, கவலர்க்க. வாழ்க வளமுடன்.